ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பதங்கள் 14-15. 14ஆம் பதம். ஸ்ரீர் யத்ர ரூபிணி உருகாய பாதையோ கரோதி மானம் பகுதா விபூதிபி பிரேங்கம் ஸ்ரிதாயா சூசுமாகரானுகைர் வகீயமானா பிரிய கர்ம காயதி. மொழிபெயர்ப்பு. உன்னத வடிவம் கொண்ட லக்ஷ்மி தேவி பகவானின் தாமரை பாதங்களில் அன்பு தொண்டாற்றுவதில் ஈடுபட்டிருக்கிறாள். வசந்த கால கருந்தேனீக்களால் உணர்ச்சியூட்டப்பட்ட அவள் இணை பிரியாத தமது சகாக்களுடன் பகவானின் தொண்டில் ஈடுபட்டு அவருடைய செயல்களின் பெருமைகளை பாடுவதில் ஈடுபட்டுள்ளாள். பதம் 15. ததர்ஷ தத்ராகில் சாத்வதாம் பதிம் ஸ்ரீயபதிம் யஞ்ஞபதிம் ஜெகத்பதிம் சுனந்த நந்த பிரபலார் ஹனாதிபி ஸ்வ பார்ஷதாக்ரைர் பரிஷேவிதம் விபும். மொழிபெயர்ப்பு. பக்தர் குழாம் முழுமைக்கும் பகவானாக இருப்பவரும் லக்ஷ்மி தேவியின் பதியும் அனைத்து யஞங்களின் உரிமையாளரும் அகிலலோக நாயகனும் நெருங்கிய சகாக்களான நந்தர், சுனந்தர், பிரபலர் மற்றும் அர்ஹனர் முதலான அந்தரங்க தொண்டர்களால் சேவிக்கப்படுபவருமான முழுமுதற் கடவுளை வைகுண்ட லோகங்களில் பிரம்மதேவர் தரிசித்தார். பொருளுரை. ஓர் அரசனை பற்றி நாம் பேசுகையில் அவர் சில அந்தரங்க ஊழியர்களால் சூழப்பட்டிருப்பார் என்பதை இயல்பாகவே நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போலவே பகவானை நாம் காணும் பொழுது அவர் தமது பல்வேறு சக்திகள், சகாக்கள், அந்தரங்க ஊழியர்கள் போன்றவற்றுடன் இருப்பதை காண்கிறோம். எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவரும், எல்லா பக்தர்களுக்கும் பகவானும், எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் எஜமானரும், யஞங்களின் உரிமையாளரும் மற்றும் அவரது படைப்பின் அனைத்தையும் அனுபவிப்பவருமான பகவான் பரமபுருஷராக இருப்பவர் மட்டுமன்றி அவருடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் நெருங்கிய சகாக்களால் எப்பொழுதும் சூழப்பட்டவராகவே இருப்பவராவார். ஹரே கிருஷ்ணா.